ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க கவனிச்சுக்கோங்க. 7-8 மணி நேரம் ஊற வச்சு உளுந்து, ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி, இதை ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கிறோம். இதுக்கு என்ன தாளிப்பு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சீரகத்தை நான் இடிகளில் பொடிச்சிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் சுக்குப்பொடியும் 1.5 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அதுவும் போட்டுட்டு இதை நெய்யில் நம்ம தாளிக்கணும். ஏன்னா இதை மாவில் கலக்க போகிறோம். நம்ம இது நல்லா வறுபட்டு தாளிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கிரைண்டரில் அரைச்சி வச்ச மாவில் இது ஊற்ற போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம்ஸ் என்னோடய கப்பு. இப்போ 1 கப்பு உளுந்து 1.5 கப்பு அரிசி இதை ஊற வச்சு நான் கிரைண்டரில் அரைச்சேன். இதுக்கு எனக்கு எவ்வளோ தோசை வந்ததுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஊற வச்சு புளிச்சிடுச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி 7-8 மணி நேரம் அதை புளிக்க வச்சு இதில் தாளிப்பு போட்டு ஒரே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க போதும். இது கொஞ்சம் திக்காக தான் தோசை ஊற்றணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்பியாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சு ஊற்றி இது நம்ம தோசை ஊற்றி நம்ம சுட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி பொடி தான். இதில் நீங்கள் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நான் எடுத்த குவான்டிட்டி என்னோடய கப் 125 கிராம்ஸு. அதனால் எனக்கு இந்த சைஸ் தோசை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைஸ் தோசையில் எனக்கு ஒரு 15 தோசை வந்தது. நீங்கள் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் எடுத்தது 1.5 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸில் இருக்கிறதுக்கு எனக்கு 15 தோசை வந்தது. நீங்கள் உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். பட் இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம தடவி சர்வ் பண்ணி இந்த மிளகா அப்படி தான் சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவையான கருப்பு உளுந்து தோசை ரெடி.